உங்க கஷ்டத்துக்கு கடவுள் காரணம்னு ஒருத்தர் நம்பினா கூட நீங்க நம்பது கடவுளே கிடையாது. இப்ப பிரச்சனை இத்தனை நாளா கடவுள் உங்களோட இல்லாதது இல்ல, கடவுள் நம்மளோட இருந்தான்றது தெரியாதது. உங்களுக்கு என்னன்னா கரெக்டாவே தெரியும், ஆனா தெரிஞ்சும் செய்யலனா எப்படி உங்க வாழ்க்கை மாறும் சொல்லுங்க? கேட்டா கடவுள் மாத்தணும். இப்படி ஒரு ப்ரோசஸே கடவுள் தானே உனக்கு கொடுத்திருக்கான். இந்த பீஷ்மர் அழுதுனே சொல்றாரு. முகமது, ஜீசஸ், சூஃபீஸ், உன் லைஃப்ல ஏதோ ஒரு ஏரியா உனக்கு பிடிக்காம இருக்கு இல்லையா, அந்த ஏரியா பிடிச்ச மாதிரி மாறிச்சுன்னு நம்பவே உனக்கு நல்லது நடக்கும்னு. ஐயா அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? விசாரம். நீ நல்லா பிரச்சாரம் பண்ற, நல்ல பிரச்சனை பண்ற, நல்ல தர்க்கம் பண்ற, ஆனா விசாரம் பண்ணல. விசாரத்துல முதல்ல என்ன? நீ செஞ்சதே உனக்கு எது கெடுதல் நீ கண்டுபிடிச்சா விசாரம். இறைவன் ஒருவனே இறைவன். அகஸ்தியர், திருமூலர், முகமது 3 பேரும் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இறைவன் ஒருவனே இறைவன். இதுல அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. இறைவன் ஒருவனே, ஒருவனே இறைவன். உன் ஆட்டிடியூட் வரும் போதெல்லாம் உனக்கே தெரியணும், ஆஹா நம்ம உணவுக்கும் மலத்துக்கும் மாட்டின் சுத்துற சாதாரண யந்திரா, இதுல கொஞ்சம் கத்துக்குனா தந்திரா, நான் செஞ்சது எனக்கே அகேன்ஸ்ட் ஆனா தர்தரா. இவ்வளவுதான் வாழ்க்கை. நான் ஏதாவது செஞ்சு உருப்பிட்டா நான் செஞ்சது தந்திரா, நான் ஏதாவது செஞ்சு நானே வீணா போனா நான் செஞ்சது என்ன? தர்தரா. ஊர்லாம் திட்டி பார்த்துருக்கீங்களா? தர்தரம் போட்டோம் சார் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு கிடையாது, அதுவே செஞ்சு அதுவே அழிஞ்சு போச்சு. தருதல. சம்டைம்ஸ் காசு இருந்தா தருதல கூட பெருந்தலையா ஆயிடலாம், ஆனா ஞானம் இருந்தா மட்டும்தான் அந்த தருதலை இறை நிலையா மாறும். அப்ப இப்ப நீங்க இறை நிலையா மாற போறீங்க. சரக்கட்சம் கூட வயிறு வலிச்சு அடுத்த நாள் சரக்கு அடிக்காம வந்துருவான். இந்த மூட நம்பிக்கையில் இருக்கான் பாருங்க, அவனை திருத்தவே முடியாது. சார் செவ்வாய்க்கிழமை எதுவுமே செய்ய மாட்டேன் சார், 8ஆம் நம்பர் எனக்கு ஒத்துக்காது சார், ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 தான், செத்துரு. ஒரு இடத்த விட்டு வைக்க மாட்டானுங்க முட்டாள பார்த்தா. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துனுப்பான் திருவண்ணாமலையில, இது பாரு இங்கே போர், இது பாரு கருப்பா ஒண்ணு போது பாருவான். நான்லாம் தலையில தெரியும், நான் ஏஞ்சி போ தம்பி, இன்னும் 2 பஸ் வரும் தம்பி, பாயிண்ட் முடிச்சுட்டு போயிடும் தம்பின்னுவான். புரியுதுங்களா? இது ஜாலியா இருக்கும் அவனெல்லாம் பார்த்தான். அப்ப பட்டாணின்னு ஒருத்தர் சுத்துவாரு அந்த வட்டி கூட்டு, அவர் மட்டும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், எங்களோட தம்பி ஒரு சாலை டுபாக்கூரு தம்பி, ஒரு சாலை டுபாக்கூரு. உனக்கு எப்படி பட்டாணி தெரியும்? முச்ச உடனே வாங்கின்னு போனோம் தம்பி, அதுக்குதான் நின்று. ஏன் காத்தால பேய் வராது? ஏன்னா பேய் எப்பவுமே வராது. இப்ப இது தெரியலனா அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர், நான் பேர் சொல்ல விரும்பல, இங்க வந்து அவர் அழுகுறாரு, குருஜி நீங்க வரலன்னா எனக்கு 10 கோடி வேஸ்ட். அவனை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். உங்க அப்பா அந்த வாசல்லே நிக்கிறாரு. புரியுதுங்களா? நான் கேட்டேன், செத்துட்டப்புறம் அவர் ஆத்மா சாந்தி அடையல, எதுக்கு உங்க அப்பா செத்துட்டப்புறம் இங்க வரணும்? பாஸ்போர்ட்டா வீசாவா? இங்க வர முடியாது, சுவிட்சர்லாந்து போலாம்ல. உன்ன மாதிரி உங்க அப்பா முட்டாளான்னு கேட்டா, குருஜி எங்க அப்பா என்ன சொல்லு, வந்து என்ன பண்ண போறாரு சொல்லு? உங்க அப்பா செத்துட்டாரா, உன் வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு, என்ன பண்ண போறாரு? இப்ப நீ வீடு மாத்தின்னு போயிட்ட, அட்ரஸ் யார் கொடுப்பா? எல்லாம் புரிஞ்சா மாதிரியே தட்டுதுங்க. அப்ப கடவுள் 1ஆ 2ஆன்னு கேட்டா, கடவுள் 2ஆன்னு எனக்கு தெரியாது, ஆனா 2ஆ இருந்தா கடவுள் கிடையாது. ஆதிசங்கர், ஏகன் அநேகன் ஆனான் அகஸ்தியர், யா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல். நீ அவர் சொன்னதை ஒத்துக்கினாதான் முஸ்லிம். அவர் என்ன சொன்னாரு? இறைவன் ஒருவனே இறைவன். அகஸ்தியர், திருமூலர், முகமது 3 பேரும் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இறைவன் ஒருவனே இறைவன். இதுல அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. இறைவன் ஒருவனே, ஒருவனே இறைவன். கம் பேக் டு செஷன். அப்ப நீ உடம்பு இல்ல, உடம்போட இருக்க. இப்ப சில ஞானி என்ன பண்ணுவான், சார் நான் உடம்பு இல்லை சார் அப்படின்னு உடம்ப பார்த்துக்காம விட்டுருவான். நான் உங்க எல்லாரையும் கெஞ்சுறேன், நீங்க உடம்பு இல்லைன்றதாலே உடம்ப பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? ஐ எம் நாட் த கார், பட் இட் இஸ் மை கார். ஐ எம் நாட் த ஹவுஸ், பட் இட் இஸ் மை ஹவுஸ்.
நீங்க பண்ற தப்பே அதான். ஐ எம் நாட் த பாடி, அக்செப்டட். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் யுவர் பாடி. இட் இஸ் யுவர் பாடி. நீங்க லோன்ல வாங்கியிருக்கலாம், இல்ல சொந்தமாக காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஒரு கார்ல லோன் வாங்கிட்டு இப்ப நீங்க ஆன்மீகவாதி ஆயிட்டீங்க, ரியலைஸ் பண்ணிட்டீங்க. பேங்க்கார வந்து லோன் கேட்கறான், நீங்க உரிமையா சொல்றீங்க, நோ சார், ஐ எம் நாட் த கார். சார் தெரியும் சார். இல்ல நான் உணர்ந்துட்டேன், நான் கார் இல்லை சார், இது எனக்கே தெரியும் சார், நான் லோன் கட்ட மாட்டேன். கழுத்த மட்டும் வைப்பான், இல்ல காரை தூக்கின்னு போயிடுவான். பிகாஸ் இட் இஸ் யுவர் கார். நீ என்ன பண்ற, நோய் வந்த உடனே சாமிக்கு வேண்டிக்கணும் சார். சரி சூப்பர், வேண்டிக்கோ. என்ன ப்ராசஸ் என்ன? நீ வேணா சரியாயிடுமா? கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரா? ஓ, இது பேர் தான் ஸ்ட்ரயாஸ் அண்ட் பிரயாசா, அபியாஷா வைராகியமா? உன் லைஃப்ல ஏதோ ஒரு ஏரியா உனக்கு பிடிக்காம இருக்கு இல்லையா, அந்த ஏரியா பிடிச்ச மாதிரி மாறிச்சுன்னு நம்பவே உனக்கு நல்லது நடக்கும்னு. ஐயா அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? விசாரம். நீ நல்லா பிரச்சாரம் பண்ற, நல்ல பிரச்சனை பண்ற, நல்ல தர்க்கம் பண்ற, ஆனா விசாரம் பண்ணல. விசாரத்துல முதல்ல என்ன? நீ செஞ்சதே உனக்கு எது கெடுதல் நீ கண்டுபிடிச்சா விசாரம். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, ஒரு நோட் புக் எடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, will you all do it for me please? நீங்க செய்யுங்க, எஃபெக்டிவா இருந்தா ஃபாலோ பண்ணு. ஐயா 5 வருஷம் முன்னாடி போயிடுங்க. now the choice is given to you. நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எழுதணும். இன்னைக்கு யாரா இருந்தாலும் உங்க ஸ்டேஜுக்கு போய் எழுதுங்க. 5 வருஷம் முன்னாடி என் லைஃப்ல எனக்கு திரும்பி ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசுனா 25 வயசுல இருந்து இப்ப கடவுள் உங்களுக்கு திரும்பி அந்த சாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த நாலேஜோட எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்கன்னா நான் எதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் அது மட்டும் எழுதுங்க. செஞ்சிருக்க மாட்டேன், செய்ய வேண்டியது கூட கிடையாது. 5 வருஷம் முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, சார் இதெல்லாம் நான் செஞ்சிருக்க மாட்டேன், எத்தனை பேருக்கு லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்குங்க. இப்ப எதெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு எழுதுங்க. இந்த 2 லிஸ்ட்டை போட்டுட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிறதாவது இப்ப செய்யறீங்களா செய்யாம இருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரயாஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே உனக்கு, உன்னோட யங்கர் செல்ஃபுக்கு, நாட் டு தி யங்கர் செல்ஃப், யுவர் சில்ட்ரன்ஸ், நாட் டு தி ஆஃப்ஸ்பிரிங். வாட் இஸ் தி பெஸ்ட் அட்வைஸ் தட் யூ வில் கிவ் ஃபார் தி பிரசன்ட் விஸ்டம் தட் யூ ஹோல்ட்? வாட் இஸ் தி பெஸ்ட் அட்வைஸ் தட் யூ வில் கிவ் டு யுவர் யங்கர் செல்ஃப் வித் தி பிரசன்ட் விஸ்டம் தட் யூ ஹோல்ட்? யாருக்கா புரியுதுங்களா? சொல்ல லிஸ்ட் வந்துனே இருக்கும். சார் தேவையில்லாம என் பொண்ணுக்கு செஞ்சேன் சார், தேவையில்லாம என் பையனுக்கு செஞ்சேன் சார், என்ன பார்த்துக்காம குடும்பத்துக்கு ஓவரா செஞ்சேன் சார், சார் அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ண சார். சில ஹெல்ப்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஹெல்ப் செஞ்சு இப்போ உங்களை அசிங்கப்படுத்திருப்பான். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. இல்ல சில சண்டை போட்டுருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க அந்த உங்களோட யங்கர் செல்ஃபுக்கு நீங்க தந்த அட்வைஸ இப்பயாவது ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு என்னன்னா கரெக்டாவே தெரியும், ஆனா தெரிஞ்சும் செய்யலனா எப்படி உங்க வாழ்க்கை மாறும் சொல்லுங்க. கேட்டா கடவுள் மாத்தணும்ன்றீங்க. இப்படி ஒரு ப்ரோசஸே கடவுள் தானே உனக்கு கொடுத்திருக்கான். இந்த பீஷ்மர் அழுதுனே சொல்றாரு, முகமது, ஜீசஸ், சூஃபீஸ், உங்க கஷ்டத்துக்கு கடவுள் காரணம்னு ஒருத்தர் நம்பினா கூட நீங்க நம்பது கடவுளே கிடையாது. சிலர்லாம் அப்படிதான், சார் கடவுள் எப்பதான் கண்ணு திறப்பாரோ, ஏதோ ரூம் போட்டு தூங்கி இருக்க மாதிரி. கடவுளுக்கு கண்ணே இல்லை. என்னடா கண்ணே இல்லை? கடவுளுக்கு நாக்கும் இல்லை தெரியுமா? எல்லாமே கடவுள் தான். சர்வம் சிவமயம், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், ஒற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பரபிரம்மம், பிறவான் இரவான் யாக்க இல்லா ஈசன், ஈஷாவசியம் இதம் சர்வம், சர்வம் சிவமயம், அகம் பிரம்மாஸ்மி. இந்த டேபிள 10 வருஷம் கழிச்சு எரிச்சிட்டாங்கன்னா, டேபிள் எரிஞ்சிருச்சு. இப்ப டேபிள் எரிஞ்ச உடனே நான் காலியா? நான் யூஸ் பண்ண டேபிள் காலி, நான் காலியா? கிடையாது. அந்த மாதிரி உங்க உடம்பு வயசானா போயிடுச்சுன்னா, நீங்க யூஸ் பண்ண உடம்பு போயிடுச்சு, நீங்க ஒன்னும் காலியாவல, இறைவன் இருக்கான். இப்ப பிரச்சனை இத்தனை நாளா கடவுள் உங்களோட இல்லாதது இல்ல, கடவுள் நம்மளோட இருந்தான்றது தெரியாதது. சார் கேட்க நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் சார் பிரச்சனை?
ஜீசஸ் சொன்னதை நம்பி, நான் சொன்னதை நம்பாது. நீ யாரெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தேடும் போது அவர் சொன்னதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உனக்கு நோக்கம் இருக்கான்னு பாரு. அப்ப உனக்கு கஷ்டம் வரும்போது நீ கஷ்டப்படாதன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் கஷ்டம்னு சொல்லிக்கோ. இது கஷ்டமா இருந்தாலும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லு, அப்பதான் நீ பெரிய ஆளுனே உனக்கு ஃபீல் ஆகும். அப்ப அது ஜீசஸும் முகமதும் இப்படி சொல்லல, இவங்க 3 பேரும் சொன்ன காமனான விஷயத்தை பேசுவோம். அப்ப கேக்குறாங்க, பீஷ்மர் படுத்துனுக்காரு ஃபுல்லா அப்படியே. இப்போ எங்க கிருஷ்ணரும் எப்படிப்பட்ட ஆள் அவர் நினைச்சாதான் டிக்கெட் வாங்க முடியும். இவனெல்லாம் போட்டானுங்க, மானா அப்படியே முள்ள படுத்துனுக்காரு, அந்த வரத்தை வாங்கி வச்சுனுங்க. கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்ன நீ இவ்வளோ பண்ணி? அர்ஜுன் அழுகுறான், நான் தான் உனக்கு பண்ணோம். நான் டே அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, என்னை கடவுள் நல்லா வச்சிருக்காரு. அர்ஜுன் சொல்றேன், எக்காரணத்துக்கு கொண்டு இறைவனை மட்டும் நீ தாழ்த்தி பேசிடாத. வணக்கத்துக்குரியவன் இறைவன் மட்டும்தான், மதிப்புக்குரியவன் மனிதர்கள். உனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணானா தராதரம் பார்க்காம அவனை மதிக்கணும், அதுதான் மதிப்புக்கு பேரு. ஆனா வணக்கத்துக்குரியவன் யாரு? இறைவன் மட்டும்தான். அவன் எனக்கு கேட்டதான் செஞ்சான், கதறானுங்க. அப்ப இந்த பெரிய மனுஷன் சொன்னது கேளுங்க. சம்டைம் உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதோட சூட்சம் இந்த 4 அடங்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நோக்கம் வேணும். அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தடங்கள் வரும். இறைவன் தடங்கள் இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்க மாட்டான், கஷ்டப்படாத வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். அவ்வளவு கஷ்டத்திலையும் நீ நினைச்சதை செஞ்சாதான் நீ பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்துக்கு. ஆனா இதை கூட இந்த பெரிய மனுஷன் சொல்லல, நான் கேட்டதான் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? கிருஷ்ணராஜ் அப்படியே கிட்ட வந்து, என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அவர் சொல்றாரு, என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டேன். யாரு? பீஷ்மர். அம்மா அதான் அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவர் அசைக்க முடியாது. கடவுள் எனக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்றீங்க? ஆமா உங்ககிட்ட 10 ரூபாய்க்கே கஷ்டம், நீங்க 10 ரூபாய் கடவுளை கேட்கறீங்க. இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். நான் 1000 ரூபாய் கொடுத்துறத நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? 10 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்ட நீங்க இப்போ 500 ரூபாய் பொருளை சாதாரணமா வாங்கணும், அப்பதானே? கொஞ்சமாவது புரியுதா? இல்லைன்னா கூட புரியுற மாதிரி நடிச்சிருங்களேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார், I asked for strength. To prove that he has given me strength, he gave me difficulty. லாஜிக் புரியுதுங்களா? நான் 10 ரூபாய் இல்லாம கேட்டேன் கடவுள் கிட்ட, அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப கொடுத்ததை ப்ரூவ் பண்ண 100 ரூபாய் செலவு வைக்கிறாரு. இப்ப 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் 100 ரூபாய் செலவு பண்ணாதானே? ஃபர்ஸ்ட் டிக். செகண்ட், லிசன் கேர்ஃபுல்லி. I wanted courage. I wanted courage. He gave me danger. Now he has given me the same danger. நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன் பாருங்க, அதே டேஞ்சர் திரும்பி தராரு. எது தெரியுமா தந்தாரு? இப்ப நான் கரேஜ்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா அவர் கொடுத்ததை நான் இப்படிதான் ப்ரூவ் பண்ண முடியும். கிருஷ்ணர் அப்ப கூட தாங்கல, இதெல்லாம் ஒத்துக்கலாம், பேரனே அடிச்சு படுக்க வச்சிருக்கான், அப்பயுமா கடவுளை திட்ட மாட்டேன் பா, அதான் என் ஞானி. சேம் ஜீசஸ் அடிச்சு தொங்கிடும் போது அவர் என்ன சொன்னார்? அவனை போட்டல் விடாத, புறா புறா அவனை அடிச்சு அப்படின்னாரு அவரு. ப்ளீஸ் forgive. He does not know what he's doing. He is not aware what he's doing. முகமது, நம்ம போய் இன்னைக்கு மெக்கா மதீனாலாம் போறோமே, அதெல்லாம் என்ன? அவர் போய் ஃபர்ஸ்ட் அவரை மதிச்ச இடமா? கல்லால் அடிச்சு, மலை மூத்திரத்துல அடிச்சு, அதெல்லாம் யாரையும் திட்டாதீங்க. அவனுக்கு தெரியல, இன்னும் அல்லாதான் இறைவன் தெரியல. அவனால நான் சொல்றதை ஏத்துக்க முடியல, ஏன்னா அவனுக்கு யாரும் புரிய வைக்க ஆள் இல்லை. They are living out of belief system, not out of understanding. ஏன்னா உன் பேரன் உன்னை இப்படி படுக்க வச்சிருக்கான், ஒண்ணுமா? ஆமா, ஏன்னா நான் தானே கேட்டேன். என்ன கேட்டேன்? பீஷ்மர் சொல்ற, I asked for love. I asked for love. என்ன ஒருத்தர் நல்லா வச்சுக்கும் போது நான் நல்லா வச்சுக்கிறது பேர் லவ்வே கிடையாது. That is a transaction. He gave me relationship like this. ஏன்னா இந்த 3மே எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? I asked for wisdom, not an easy situation. No matter how big is the situation, I should feel that I'm bigger than the situation. அப்படி ஒரு ஞானத்தை கொடுன்னு he said. அதுக்கு தான்டா வாழ்க்கையே கொடுத்தேன், அவ்வளவுதான் மேட்டர்.